செந்தில் பாலாஜி வந்தது பிரச்சனையா இல்ல செந்தில் பாலாஜி உங்களுக்கு பிரச்சனையா? சரி வந்துட்டாருன்னு குறை சொல்ல வரலன்னா என்ன சொல்லிருப்பீங்க? இன்னைக்கு 40 பேர் செத்துருக்காங்கல்ல, 400 பேரா இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் அங்க இருக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? அப்படி என்ன புரட்சி நிகழ போகுது? அப்படி என்ன மாற்றம் நிகழ போகுது? அப்படி என்ன அறியாமல் இருக்கிற நீ? விஜயோட பஸ் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஒரு 2-3 பசங்க ஒன்னா மோதிக்கிட்டாங்களா? இது என்ன பக்குவம்? இதற்கு யார் காரணம்? கிரௌட் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் மட்டும் இல்ல, நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க கட்சி நடத்துறீங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷ் ஆனந்தோ, ஆதவர்ஜனோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ, இன்னும் இடுக்க அடுத்த தலைவர் அந்த மாவட்ட செயலர் மதியழகனோ எங்க போனீங்க? நீங்களும் பார்க்க மாட்டீங்க, பிரச்சனை ஆகிடும். மற்றவங்க வரதையும் நீங்க விமர்சனம் பண்ணீங்க. என்ன லாஜிக் இது? விஜய் ஒரு நல்ல நடிகர். அவர் இன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்கி தலைவராக இருக்கிறார். நடிகராக இருப்பது என்பது வேறு, தலைவராக இருப்பது என்பது வேறு. உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய பார்க்கணும், உங்களை கிட்ட பார்த்துடணும், உங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்ப்பரிப்புல வரக்கூடிய ரசிகர்கள் 6 மணிக்கு அங்க வந்துடுறான். தமிழ்நாடு இவ்வளவு அறிவு கட்ட கேவலமான ஒரு மக்களா இருக்கிறாங்களே, இப்படி போய் ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு 41 பேர் இழந்திருக்கிறாங்களே. 8:45க்கு நாமக்கல் சொன்னீங்க, அங்கதான் 12 மணிக்கே வரீங்க. விஜய் அவர்கள் கருத்தியல் பேசுவாரு, கொள்கை பேசுவாரு, வழிகாட்டுதல் பேசுவார் என்பதை தாண்டி விஜயை பார்க்கணும். மரத்து மேல ஏறுறாங்க, ஒரு கிளையில எத்தனை பேர் நிக்கலாம்? 100 பேர் ஏறினா என்ன ஆகும்? இந்த இழப்புக்கு விஜய் தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். அது மக்களுடைய அறியாமையும் ஒரு காரணம் இருக்கு. இழப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அவமானமா நான் பார்க்கிறேன். இந்த இழப்பு என்பது இந்த மக்களினுடைய எவ்வளவு தரந்தாழ்ந்த அறியாமையில் இருக்கிறாங்கன்றதை நாம முதல்ல புரிய வைக்கணும் மக்களுக்கு. விஜய் வந்த பிறகு அங்க இருக்கிற உள்ளூர் அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு, அங்க ரொம்ப நெரிசலா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு, மக்கள் அவதிக்குள்ளா இருக்கிறாங்க, மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு, நீங்க 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க கேட்கல. இறந்துட்டாங்க, இறந்திருக்க கூடாது, இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நம்ம பேசணுமே தவிர இதை அவரு தான் காரணம், இவரு தான் காரணம், இல்ல விஜய் தான் காரணம், இவ்வளவு பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படிலாம் விஜய் மேல நம்ம குற்றச்சாட்ட முடியாது. ஒரு விபத்து தான். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம் பண்ற மாதிரி திமுக தான் சொல்லக்கூடாது. நீங்க என்ன காரணம் சொல்லுங்க. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்தி ரொம்ப எல்லாரையும் ஒரு ஆழ்ந்த இதில் இது பண்ணியிருந்தது. இப்போ என்னென்னா அடுத்தடுத்த தகவல்கள் இந்த செய்தியில் இந்த சம்பவத்திலேருந்து வந்துகிட்டு இருக்குது. முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்திருக்கிறாரு. இது திட்டமிட்டு அவர்கள் தொண்டர்கள் செய்ததாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் காரணமாக இருக்கும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களா? அதாவது இப்போது 2 நாட்களாக கரூரில் ஏற்பட்ட அந்த துயரம் என்பது எல்லோருடைய இதயத்தையும் கணக்க வைத்து விட்டது. அதாவது இந்த இழப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது மெத்த படித்தவர்கள், அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு தமிழ்நாடு தான் சொல்லப்படுது, பேசப்படுது. அதை தாண்டி இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய, எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்றக்கூடிய, எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருப்பதாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது அம்பேத்கரிய பெரியாரிய அரசியலை, பகுத்தறிவு அரசியலை, மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியலை பேசி ஒரு முதிர்ச்சியான நபர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் மற்ற மாநிலங்களில் பேசப்படும். நாமளும் அப்படி தான் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இழப்பு என்பது இந்த மக்களினுடைய எவ்வளவு தரந்தாழ்ந்த அறியாமையில் இருக்கிறாங்கன்றதை நாம முதல்ல புரிய வைக்கணும் மக்களுக்கு. அதாவது விஜய் ஒரு நல்ல நடிகர். அவர்கிட்ட ஏராளமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது, வரவேற்கிறோம். ஆனால் இந்த விஜய் அவர்கள் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்கி தலைவராக இருக்கிறார். அதாவது நடிகராக இருப்பது என்பது வேறு, தலைவராக இருப்பது என்பது வேறு. அப்போது நடிகர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருனாக்கா அது தனிப்பட்ட விஷயத்தில் அவருக்கு என்ன ஏற்பாடு செய்யப்படுறாங்க, அவர் என்ன வழிகாட்டுறாருன்றது வேற. ஒரு கட்சி தொடங்கிய பிறகு, ஒரு மக்கள் சக்தியாக மாறுற பிறகு, மக்களுக்கான தலைவராக வர்ற பிறகு அவருக்கு என்னென்ன வழிகாட்ட வேண்டிய தேவைன்னு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம். 41 பேரை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் 41 பேருடைய இழப்பு என்பது என்ன புரட்சிக்காக இழந்தார்கள், என்ன தேவைக்காக இழந்தார்கள், எந்த உரிமைக்காக இழந்தார்கள்?
இல்லை யாரை காப்பாற்றுவதற்காக இழந்தார்கள் ம். அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. கண்டிப்பா. அந்த ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் வந்து அங்கே இருக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? ஒருவேளை நிக்க வைக்கப்பட்டிருக்காங்களா, கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது என்னதான் இருக்கட்டுங்க, ஒரு பெண்மணிக்கு 8 மணி நேரம் 1.5 வயசு குழந்தைய வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? விஜயை பார்க்கணுமா, ஆர்வம் இருக்குதா, வந்தீங்களா? 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், குறைந்தபட்சம் 3 மணி நேரம். அதற்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் ரொம்ப நேரம் நிற்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு என்ன ஆகும்? உடம்பு பல பிரச்சனைகள் ஏற்படும்ல. அப்போ உங்களுக்கு என்ன வேலைங்க? அப்படி என்ன ஒரு ஆர்வம்? அதாவது ஒரு சினிமா நட்சத்திரத்தை பார்க்கணுன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. இப்போ செல்போனில் பார்த்துக்கலாம், இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துக்கலாம், ஏதோ பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்ல. 8 மணி நேரம் 9 மணி நேரம் அங்கே காத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்ன புரட்சி நிகழ போகுது? அப்படி என்ன மாற்றம் நிகழ போகுது? அப்படி என்ன அறியாமல் இருக்கிற நீ? அப்போ உன்னுடைய சுய பாதுகாப்பு, உன்னுடைய பாதுகாப்பையே நீ வந்து உறுதி செய்யாம, உன்னுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லாம உனக்கு என்ன வேலைங்க? நீ எதற்கு அங்க அவ்வளவு நேரம் நிக்கிற? அப்போ நிக்கிற ஒரு கட்டத்துக்கு மேல தெரியும், இவ்வளவு நேரம் நிற்கும் போது உனக்கு வந்து எந்த ஃப்ரீயா இருக்கிற. ஒரு கட்டத்துக்கு மேல நேரம் ஆக 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 உனக்கு கூட்டம் வருது. அதற்கு மேல எல்லாரும் என்ன செய்யணும்? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சொந்தமா யோசிக்கிற அறிவு இருக்கா இல்லையா? சிந்திக்கிற அறிவு இருக்கா இல்லையா? என்ன பண்ணிருக்கணும் நீ? அங்கிருந்து கண்டிப்பா வெளியே போயிருக்கும்ல. இது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து பல மாநாடுகள் குறித்து மாநாடு தொடர்ந்து பல பிரச்சாரங்கள் தொடர்ந்து அவருக்கு பெரிய அனுபவத்தை கொடுக்குது. நடிகர் விஜய் முதல் பிரச்சாரத்தில் திருச்சியில் அவருக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத வந்து அவர் கண்கூட பார்த்தாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? உயர்மட்ட குழுவையோ செயற்குழுவையோ கூட்டி நாம் வந்து போகும்போது நம்முடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க, ரொம்ப ஆவேசப்படுறாங்க, அதாவது கட்டுப்பாட்டை இழந்து போறாங்க, நாம இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி உயர்மட்ட குழுவை கூட்டி 2ஆம் கட்ட தலைவர்களை கூட்டி வழிகாட்டுவதற்கான வேலையை அவர் செஞ்சிருக்கணும். கண்டிப்பா. அதை செஞ்சிருக்கிறாரா? அவருக்கு வந்து அவர்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் அரசியல் முயற்சி இன்னும் அதுதான் நான் சொல்ல வரேன் நான். அப்படி செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அனுபவமே, அதாவது திருச்சி விமான நிலையத்திலேருந்து 3-4 கிலோமீட்டர் போறதுக்கு 5 மணி நேரம். அது ஒரு பெரிய அனுபவமா இல்லையா உங்களுக்கு? அப்போ எத்தனை மக்கள் அவதிப்படுவாங்க? இப்போ திருச்சியில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வந்து இப்போ 5 மணி நேரம் ஒரு இடத்துல, அது மெயின் ரோடு, விமான நிலையம் டு அவர் போகிற பிரச்சாரம் பண்ணுற இடம் வந்து மிக வந்து மக்கள் வந்து நடமாடக்கூடிய இடம் அது. அதாவது திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த பக்கம் தஞ்சாவூர், அந்த பக்கம் விமான நிலையம், அந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த மாதிரி மணப்பாறை, திண்டுக்கல் ரோடு, இதெல்லாம் போகக்கூடிய இடம் அது. நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ரோட்டை ஆக்கிரமிச்சிங்கன்னா அப்போ மக்களுக்காக தான் நீங்கள் வர்றீங்க. அப்போ மக்கள் வந்து துன்பங்களுக்கு ஆகக்கூடாதுன்றதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் அது ஒரு அனுபவம் உங்களுக்கு. சரி, அடுத்து நீங்கள் வந்து அரியலூர், பெரம்பலூர் போகிறீங்க. அரியலூர், பெரம்பலூர் போகும்போது அரியலூரில் உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்குது. அங்கே வந்து நீங்களே கட்டுப்பாட்டை இழக்கிறீங்க. மரத்தில் ஏறாதீங்க, லைட் போஸ்ட்டில் ஏறாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறாதீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அடுத்து இன்னொரு அனுபவம் வருது. அப்போ இதை தாண்டி நீங்கள் திருவாரூர் போகிறீங்க. திருவாரூர் போய் அடுத்து நாகப்பட்டினம் போகிறீங்க. நாகப்பட்டினத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி வந்து எங்களுடைய கூட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களை சதி செய்யுது, நாங்கள் கரண்டை கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய ரசிகர்கள் தலைவர் வருகிற போது ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க, கட்டுப்பாட்டை இழக்கிறாங்க, அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மில் வந்து ஏறுறாங்க, கரண்ட் கம்பியை பிடிச்சிட போகிறாங்க, அதனால் நீங்கள் வந்து மின் இணைப்பை துண்டிக்கணும்னு சொல்லி தாவேகாவினுடைய மாவட்ட செயலரை மனு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த மனு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, கட்டுப்பாட்டை மீறுறாங்க, அதாவது உங்களுடைய பிரச்சாரத்துக்கு இடையூறா இருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறாங்க, போலீஸுக்கு இடையூறா இருக்கிறாங்க, போலீஸ் கட்டுப்பாட்டை மீறுறாங்க அப்படின்றதுல உங்களுக்கு தெரிய வருதுல்ல? அப்படி என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இடம் இல்லை, திருச்சி இல்லை, பெரம்பலூர் இல்லை, அரியலூர் இல்லை, நாகப்பட்டினம் இல்லை, இத்தனை அனுபவங்கள் கிடைச்சிருக்குல்ல? அப்போ இந்த அனுபவத்தை ஒட்டி நீங்க என்ன செய்யணும்? அதாவது நம்மளுடைய அரசியல் எழுச்சி என்பது, அரசியல் முதிர்ச்சி என்பது, அரசியல் வெளிப்பாடு என்பது மக்கள் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை, உங்களுக்கு இருக்கிற ரசிகர் சக்தியை நீங்க கட்சியா மாற்றி மக்களுக்கான தலைவரா பரிணமிக்கணும்னாக்கா அது அதனுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கணும்? செயல்பாடு என்னவா இருக்கணும்? மக்களை அங்கீகரிக்கணும். ரசிகத்தன்மை மட்டுமே ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ரசிகத்தன்மை மட்டுமே மக்களுக்கு பாதுகாத்துட முடியுமா? ரசிகத்தன்மை மட்டுமே இந்த நன்மதிப்பு பெறுமா? ரசிகத்தன்மை மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட வச்சிருமா? மக்கள் அங்கீகரிக்குமானமா? கண்டிப்பா. ரசிகர் மட்டுமே அங்கீகரிச்சா போருமா?
மக்கள் உங்களை அங்கீகரிக்கணுமா இல்லையா? அப்போ மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும்னா உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்னவா இருக்கணும்? அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற நீங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு போவார் விஜய் அப்படின்னு ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறீங்க. ஒரு சான்று உங்களுக்கு இருக்குது. சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. ஆனால் அரசியல் கட்சியை தொடங்கின பிறகு, அரசியல் கட்சியா தலைவராக வந்த பிறகு நீங்கள் அதை விட கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குமா இல்லையா? அதாவது சுய அறிவு இருக்கா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். சுய பொறுப்பு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அந்த பொறுப்போடு நீங்கள் நடந்துமா வேண்டாமா இல்லையா? கிட்டத்தட்ட 8:45 மணிக்கு நீங்கள் நாமக்கல்ல வந்து தொடங்குறத பிரச்சாரத்தை அறிவிக்கிறீங்க. ஆனால் 8:45 தொடங்குறீங்க. வீட்டில் குறைஞ்சது 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 4 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பலாம். 5 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் 5:30லேருந்து 5:30 மணிக்கு நீங்கள் வந்து விமான நிலையத்துக்கு வரலாம். உங்களுக்கு தனி விமானம். 5:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 6லேருந்து 6, 7, 7:30 மணிக்கு நீங்கள் திருச்சிக்கு வரலாம். 7:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா திருச்சி விமான நிலையத்திலேருந்து நீங்கள் சொன்ன டைமுக்கு வந்து பேசலாம். அப்போ 8:45 மணிக்கு விஜய் வர்றாருன்னு சொன்னா உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய பார்க்கணும், உங்களை கிட்ட பார்த்துடணும், உங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்ப்பரிப்புல வர்றக்கூடிய ரசிகர்கள் 6 மணிக்கு அங்க வந்துடுறான். 6 மணிக்கே வந்துடுறான். 6 மணிலேருந்து 2.5 மணி நேரம் அவங்களை காத்து கிடக்குறான். 8:30 மணிக்கு நீங்க வந்துருங்கன்ட்டு. அப்ப 2.5 மணி நேரம் அவனுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, அவன் பாதுகாப்பா இருப்பான். நீங்க 5 மணி நேரம் பொறுத்து வந்தீங்கன்னாக்கா அவனுக்கு எங்க இருந்து எனர்ஜி இருக்கும்? கண்டிப்பா அவனுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்? இப்போ கூட்டம் கூட கூட நெரிசல் ஆக ஆக அங்க இருக்கக்கூடிய கடைகள் திறந்து வச்சுப்பாங்களா? கிடையாது. வாய்ப்பு இருக்குமா? அப்போ ஒரு மக்களை பாதுகாக்கிற நீங்க மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அந்த மக்கள் வந்து சரிவர நமக்கு வந்து நம்மளுடைய கூட்டத்தில் இருக்கணும், நாம போய் பேசணும், நம்ம கருத்தை சொல்லணும், நம்முடைய கருத்தை கேட்டுட்டு அவங்க போகணும், பத்திரமா போகணும், பாதுகாப்பா போகணுன்ற பொறுப்பு விஜய்க்கு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ விஜய் வந்து எப்போ கிளம்பி இருக்கணுங்க? கடமை உணர்வு தேவையா இல்லையா? பொறுப்புணர்வு இருக்கணுமா இல்லையா அவருக்கு? அப்ப பொறுப்புணர்வோடு நடந்திருந்தா இப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கிறாரு என்ற கருத்து. ஆனால் இந்த இழப்புக்கு விஜய் தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். அது மக்களுடைய அறியாமையும் ஒரு காரணம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் வந்து குறைந்தபட்ச அறிவோட நடந்திருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நான் ஒரு வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம், இது அறிவு சார்ந்த சமூகம் நம்ம சொல்றோம். ஆனால் முதிர்ச்சியான சமூகம் சொல்றோம். முதிர்ச்சி இல்லாம போயிருக்க மற்ற மாநிலங்கள் கேவலமா பேசுறாங்க. தமிழ்நாடு இவ்வளவு வந்து அறிவு கட்ட கேவலமான ஒரு மக்களா இருக்கிறாங்களே, இப்படி போய் ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு 41 பேர் வந்து இறந்துருக்கிறாங்களே, இதுவெல்லாம் வந்து என்ன இப்படி அறியாமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் நம்மளை கேள்வியில பேசுறான், கிண்டல் பேசுறானே. இதெல்லாம் எப்படி இது? அதனால் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மிகப்பெரிய வந்து ஒரு நாம் வந்து வெக்கி தலை குனிய வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். வந்து காவல்துறையில் வந்து இவங்க அனுமதி கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த காவல்துறையில் அனுமதி கேட்டதில் அவங்க அனுமதியை வந்து மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் சரியான கேட்ட இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி இதில் ஏதோ ஒரு சதி இருக்குதுன்ற மாதிரியானதை தொடர்ச்சியாக தாவேக்காவினர் பேசிட்டு வராங்க. சம்பவம் நடந்து உடனுக்குடனே எல்லாமே நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு வராரு, ஊடகம் வெளிச்சம் வந்து அந்த செய்தி பெரிதாக்கப்படுகிறது. முதல்வருக்கு உடனே தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்தோடனே முதல்வர் கரூருக்கே இன்னைக்கே விரைவாருன்ற தகவல்கள்லாம் வருது. அப்போ இது ஒன்று ஒன்றா இதெல்லாம் முடிச்சு போட்ட மாதிரியே ஒன்று இருக்குது அப்படின்ற கேள்வியை தாவேக்காவினர் எழுப்பல. அதாவது அரசு மீதோ காவல்துறை மீதோ செந்தில் பாலாஜி மீதோ குற்றம் சாட்டுவது என்பது அது முறையற்ற விமர்சனம். அது இப்போ எங்களுடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அந்த அரசியல் இருக்கிறாரு. அவர் 200 படங்களில் கதாநாயகனா நடிக்கல, 200 கோடி சம்பளம் வாங்கல, சரிங்களா? சாதாரண அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் அந்த இயக்கத்தை தொடங்கினார். சாதாரணமாக அவர் கூட்டம் போட்டார். 1988 முதல்ல ஒரு கூட்டம் போட்டு இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. ஆனால் இன்று வரை எங்கள் தலைவர் சொன்னால் 10 லட்சம் பேர் கூடுவாங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? எங்கள் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாநாடோ பேரணியே நடத்தினா 10 லட்சம் பேர் இன்னைக்கு அறிக்கை விட்டா நாளைக்கு திரளுவாங்க. தெரியுமா தெரியாதா? அந்த அளவுக்கு இன்னைக்கு வலிமை பெற்ற தலைவரா, கருத்தியல் சார்ந்த தலைவரா, கொள்கை சார்ந்த தலைவரா, கொள்கை உணர்வோடு கருத்தியலோடு இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர் ஒரு பேரணி நடத்தணும்னாலும் பொதுக்கூட்டம் நடத்தணும்னாலும் பிரச்சாரம் நடத்தணும்னாலும் வழிகாட்டுதல் கொடுப்பாரு. இந்த இடத்துல பேசணும், மக்கள் இந்த இடத்துல நிற்கணும், போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பொதுமக்களினுடைய நன்மதிப்பை நாம் பெறணும். அப்போ நம்முடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து அவர்கள் மதிப்பதற்கு தக்க நாம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கா?
நீங்க போலீஸை குறை சொல்றீங்க. ரைட், போலீஸ் நீங்க குறை சொன்னீங்கன்னா நீங்க கேட்ட இடம் ரொம்ப குறுகலான இடம். ஆனால் இல்ல இவர்களே வந்து ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு போய் அங்க அளவு நான் சொல்லிடுறேன். நான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கேட்ட இடம் ஒரு குறுகலான இடம். யாரு? ஏடிஜிபி டேவிட் தென் ஆசீர்வாதம் தெளிவா சொல்றாரு. அவங்க கேட்ட இடம் ரொம்ப குறுகலான இடம். ஏன் அந்த இடத்த நாங்கள் கொடுக்கலனாக்கா, ஏற்கனவே விஜய் பிரச்சாரத்தின் போது மக்கள் வெள்ளம் வந்து அதிகமாக இருக்குது, ரசிகர்கள் அட்ராசிட்டி பண்ணுறாங்க, கட்டுப்பாட்டை இழக்கிறாங்க, அந்த இடத்துல கொடுத்தாக்கா பேராபத்து வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இடம் வேணாம் அப்படின்றோம். அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவங்க கேட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, பக்கத்தில் பெரிய ஆறு இருக்குது. அப்போ அந்த ஆறு இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனா இன்னைக்கு 40 பேர் செத்துருக்காங்கல்ல, 400 பேரா இருக்குங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து சரியா முடிவெடுத்துன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அதை தாண்டி தான் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு பிரச்சாரம் பண்றாரு. அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஏனென்றால் அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்காம இருக்காதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக அரசியல்படுத்தப்பட்ட இயக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் இதெல்லாமே நடத்திக்கிட்டு தான் வருது. ஆனா தாவேக்கா அதுதான் சொல்றேன். அது வந்து அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட பிரச்சாரம் என்பது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பேசும்போது அது அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட முதிர்ச்சி அடைந்த ஒரு கூட்டமா இருந்தது. எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதை விட உங்களுக்கு கூடுதலா கூட்டம் வரலாம், நாம இல்லைன்னா சொல்ல முடியாது, கூட்டம் வந்திருக்கலாம். அந்த கூடுதலா கூட்டம் வரணும் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ ஸ்பிரிட் பண்ணணுங்க, பாயிண்ட ஸ்பிரிட் பண்ணணும். நீங்க அதாவது குறிப்பிட்ட இடத்துல நான் பேசுறேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல மக்கள் குளிமிடுவாங்க. ஆமா, அது உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாயிண்ட்டை 4 பிரிக்க வேண்டியதுனா, இப்போ 8:45 நீங்கள் நாமக்கல்ல சொல்கிறீங்க, 12:45 கரூர்ன்றீங்க. அப்போ 12:45 கரூருக்கு கரெக்ட் டைம் வந்துட்டாக்கா அந்த கூட்டம் அந்த டைமில் ஸ்பிரிட் ஆகிருக்கும். வந்துட்ட பிறகு கூட்டம் பார்த்து உங்களுக்கு போயிருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை மணி நேரம் பொறுத்து வரீங்க? 8:45 நாமக்கல் சொன்னீங்க, அங்கே தான் 12 மணிக்கே வரீங்க, 12:30 வரீங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த இப்போ 2:45 வரேன்னு சொன்னீங்க, 6 மணிக்கு வரீங்க, 7 மணிக்கு வரீங்க. அப்போ எத்தனை மணி நேரம் காலதாமம் அது? அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது? அப்போ ஒரு இடத்துல குழுமி இருக்கிற அந்த ரசிகர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் எங்க ஒன்று ஸ்பிரிட் ஆகிறதுக்கு எங்க இருக்கு வேலை? அதாவது முழுக்க விஜய் அவர்கள் கருத்தியல் பேசுவார், கொள்கை பேசுவார், வழிகாட்டுதல் பேசுவார் என்பதை தாண்டி விஜயை பார்க்கணும். அவ்வளோதான், அதானே, வேற என்ன? இப்போ மரத்து மேலே ஏறுறாங்க, ஒரு கிளையில எத்தனை பேர் நிக்கலாம்? அங்கேயே 10 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 100 பேர் ஏறினா என்னவா? முறிஞ்சு விழுந்துட்டாங்க. அந்த கரூர்ல அந்த இடத்துல பெண்கள் மேல விழுந்து அங்க ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆயிருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி இருக்கிறாங்க, அதுல இருந்து சாஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதாவது நீங்க குறித்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்திருந்தா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 5 இடத்துல நான் பேச போறப்பா, பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல பண்ணாத, ஒரு இடத்துல மக்கள் கூடுவாங்க, நாம வந்து பாயிண்ட் 5 செய். ஒரு இடத்துல நீங்க வரீங்கன்னாக்கா 5 இடத்துல பேசுவேன் நான். நீங்க பிரச்சார வண்டி மேல ஏறுங்க, ஏறி கை காட்டுங்க. நீங்க எதுக்கு வண்டிக்குள்ள ஏறி உட்காடுறீங்க? உள்ள உட்கார்ந்தா உங்களை ரசிகர்கள் பார்க்க தானங்க வர்றாங்க. இல்ல வெளியில தான் தலையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழக அரசு அவர் உத்தரவிட்டு இருக்குதுல்ல, ரோட் ஷோ மாதிரிலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை, அதுதான் ரோட் ஷோ மாதிரி நடத்தக்கூடாதுன்றது அவங்க வழிகாட்டுறது வந்து பிரச்சனையை ஒட்டி பண்றாங்க. அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்லா ரசிகர்களையும் பார்த்து கை காமிச்சுட்டு அவங்கள பார்த்து 2 போக போறானே, எதுக்கு ஒரு இடத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கு? இப்போ ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க, 2 கிலோமீட்டர்ல இருக்கிறான், 2 கிலோமீட்டர்ல இருந்து வரக்கூடியவன் எல்லாமே உங்க கூட வர்றான். உங்க வாகனம் பஸ் வருதுனாக்கா உங்க கூட 200 300 கார் வருது, கூட மக்கள் வர்றான், 2 வீலர். அந்த விஜயோட பஸ் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? ஒரு 2-3 பசங்க ஒன்னா மோதிக்கிட்டாங்களா? இது 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 என்ன பக்குவம்? இது இதற்கு யார் காரணம்? இதை நீ வழிகாட்டணுமா இல்லையா? கண்டிப்பா. 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்றாங்க? ஏங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிறாங்க. 5 மணி நேரம் நிற்கும் போதுங்க கட்சி விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க என்னங்க பண்ணாங்க? மக்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காங்க? நீங்க அதாவது கிரவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் மட்டும் இல்ல, நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்மளோட கட்சி நிர்வாகிகள் இருக்கா இல்லையாங்க? இப்போ எங்க கட்சியில எங்க தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, போலீஸ் வந்து என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த போலீஸ் வழிகாட்டுறதுக்கு நீங்க நடந்துக்கணும், அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ அவங்க ஓரளவுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் வந்து தள்ளுறாங்கன்னா போலீஸ் வந்து கட்டுப்படுத்த முடியாது, போலீஸ் சண்டைக்கு போவாங்க. என்ன எங்க தலைவரை பார்க்க விட மாட்டேன், ஏன் எங்களை தள்ளுற, ஏன் எங்களை தடுக்கிறேன்னு இது அறியாமையில பேசுறது தான் அது. ஆனால் உண்மையிலேயே போலீஸ் பாதுகாக்கணும். போலீஸ் மனுஷன் தானேங்க. நீங்க வந்து போலீஸையும் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்கறது சரிதான், நியாயம்தான், அதை நம்ம மறுக்கலாம் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும்?
விஜய் வந்த பிறகு அங்கே இருக்கிற உள்ளூர் அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு, அங்கே ரொம்ப நெரிசலாக இருக்குது, ரொம்ப சிக்கலாக இருக்குது, மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க, மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க கேட்கல. நான் என்ன சொல்லுன்னா, இது வந்து போலீஸை குறை சொல்கிறதோ மற்றவங்களை குறை சொல்கிறதோ தாண்டி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, விஜய் ரசிகர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கா இல்லையா? கட்சிக்காரர்கள் இருக்கா இல்லையா? இன்ன வரைக்குமே அந்த உணர்வே இல்லாம பேசி இருக்கா இல்லையா? இதை செய்ய வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும், விஜய் அடுத்த இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த பொறுப்பு இருக்கா இல்லையாங்க? ஏங்க முதல் அனுபவமே உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து ஒழுங்குபடுத்திருக்கணுங்க. முதல் அனுபவமே திருச்சியில் ஏற்பட்ட அந்த 5 மணி நேரம், 4 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம், 4 கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்தில் போகலாம், எவ்வளோ நேரத்தில் போகலாம்? எடுத்துருந்தாங்க ஒரு 10 நிமிஷம் போகலாம்ல, 10 நிமிஷத்தில் போகலாம்ல, இல்லை அரை மணி நேரம் வச்சுக்க, 5 மணி நேரம் ஆயிருக்கு. இது எவ்வளோ பெரிய படிப்பிட உங்களுக்கு? என்ன பண்ணிருக்குன்னு நீங்கள் தொண்டர்களுக்கு முகநூலில் பேசுங்க. உண்மையிலே என்னோட ரசிகர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருந்தால், நீங்கள் கட்டுப்பாடு காக்க வேண்டும், பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, காவல்துறை இடுகிற ஆணைக்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்மதிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கு இடையூறு தரக்கூடாது, நான் வருகிற வரையும் நீங்கள் வந்து அமைதி காக்க வேண்டும், ஆர்ப்பரிப்பு செய்யக்கூடாது. ஒரு சில பிரச்சாரங்கள் மாநாடுகள்லாம் இருக்கும்போதே இவரே என்ன சொல்லுவாங்க, இவங்களோட கட்சி அறிக்கை என்னவா இருக்கும், முதியோர்கள் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்கன்ட்டு திரும்ப அவர்களும் அறிக்கை மூலமா சொல்லி இல்ல. அதை வந்து விஜய் சொல்லியிருக்கிறாருங்க, அதை நாம வரவேற்கிறோம். அப்படி இருந்தோம். அதுதான் இது அறியாமை. இது வந்து அதுதான் சொல்லுனேன், நாம இன்னும் அறிவார்ந்த சமூகம் சொல்றது வெட்கப்பட வேண்டியதா இருக்குன்ற நானு. இல்ல இந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்விதான் எழுது. இல்ல அதாவதுங்க, கட்சி தொண்டர்கள் நான் சொல்ல மாட்டேங்க, ரசிகர்கள் தாங்க அவங்க. நீங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஓரளவுக்கு பக்குவம் இருக்குங்க, இவர்கள் வந்து ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாறலன்ற நானு. அதைத்தான் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை தொண்டர்களாக மாற்றணும், தொண்டர்களா மாத்துறவங்கள தலைவர்களா மாற்றணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். நீங்க வந்து கட்சி நடத்துறதுன்றது பெரிய நம்ம கிட்ட கூட்டம் இருக்கு, ரசிகர் பட்டாளம் இருக்கு, உடனே நம்ம ஒரு கட்சி தொடங்கிட்டோம், பேர் வச்சிட்டோம் அப்படின்றது மட்டுமே கட்சி கிடையாதுங்க. நீங்க கட்சினா வந்து மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், மக்களோட உறவாடணும், மக்கள் நன்மதிப்பு பெறணும், மக்களும் நமக்குமான உறவு இருக்கணும், அப்படி அதெல்லாம் இருக்கணும், மக்களுக்கு நமக்குமான உரையாடல் இருக்கணும், காவல்துறைக்கு நமக்குமான உரையாடல் இருக்கணும். நாம ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுக்கணும்னாக்கா நம்மளுடைய அணுகுமுறையிலேருந்து அந்த அனுமதியை தரணும். சரிங்களா? நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்னாக்கா போலீஸுக்கு நமக்கு கான்ட்ரவர்சி இருந்தாக்கா நிகழ்ச்சி நடத்த முடியாது. போலீஸுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை கொடுக்கும். இப்போ போலீஸ் வந்து செய்யல, போலீஸ் வந்து இதுக்கான வந்து வரைமுறை பண்ணல, பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ் ஒரு வரையறை தருது, தமிழ்நாடு ஒரு வரையறை தருது, அதனால என்ன பண்றீங்க? எங்களுடைய கூட்டத்தை தடுக்க நினைக்கிறார்கள், எங்களுடைய வந்து வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார்கள், நாங்க வந்தா கரண்டை கட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப போலீஸ் என்ன பண்ணும்? அரசு என்ன பண்ணும்? இப்போ செந்தில் பாலாஜி நீங்க உடனடியாக வந்துட்டாரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, செந்தில் பாலாஜி வந்தது பிரச்சனையா இல்லை செந்தில் பாலாஜி உங்களுக்கு பிரச்சனையா? என்னுடைய பதில நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு செந்தில் பாலாஜி வந்தது பிரச்சனைனாக்கா ஏன் வந்தாருன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. 12 மணிலேருந்து 1 மணி வரை, 2 மணி 3 மணி வரை அவர் அந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அந்த மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் இங்க சம்பவம் நடக்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரியுற மாதிரியும் நடந்த உடனே அப்படி இல்லை, அதான் நான் சொல்ல வர கேளுங்க. அவரு கொங்கு மண்டலத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு ஆளுமையாக இருக்கிறாருங்க. அந்த இடத்துல ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்குதுங்க. சரி, என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் கூட இருந்திருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் தகவல்லாம் போவாதா? தெரியுமா தெரியாதா? எல்லாரும் முகநூலில் பார்க்குறாங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க, தெரியுமா தெரியாதா? அப்போ இப்படி நடக்கும்போது அந்த மருத்துவமனைக்கு அருகாமையில் தாங்க அவர் வீடு இருக்கு. அவர் வந்து வரக்கூடாதுன்னா இது என்ன விமர்சனம்? அது அற்புதமான அரசியல் விமர்சனமா இருக்க. ஏங்க, ஒருத்தர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மூச்சு திணறல் ஆயிருக்கு, மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அவர் வரணும்னாக்கா அவருக்கு தார்மீக உரிமை நிறைய இருக்குங்க. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய ஆளுமையானவருங்க. அவர் வந்து உடனே சரி வந்துட்டாருன்னு கூட சொல்ல, வரலன்னு என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த தொகுதி செந்தில் பாலாஜியே வரலையே, அவருக்கு மனசாட்சி இருக்கா, மனிதநேயம் இருக்கா? அவர் வராமல் இருக்க சொல்லுங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ தாவாக்கா தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல அப்படின்னு திட்டமிட்டு அவருக்கு சொல்லுங்களா, சொல்ல மாட்டீங்களா? எங்க ஒரு அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு கடமை இருக்குங்க. சரி, முதல்வர் எப்படி தெரியும்? ஏன் முதல்வருக்கு தெரியாதா? எங்க எந்த வெளிநாட்டில் நடக்கிற செய்தி உடனடியாக தெரிய வருது. கள்ளக்குறிச்சி சாராய மரணத்துக்கு போல எங்க எதுக்குமே போகாதவர் முதல்வர் ஏன் இங்க உடனே வரணும்ன்ற ஒரு இது. அதாவது அந்த விமர்சனம் சரியான விமர்சனம், அதை நாங்களே வச்சிருக்கிறோம். அந்த விமர்சனத்துக்கு நீங்க கேளுங்க, அது நாமெல்லாம் வக்காலத்தெல்லாம் வாங்கலாம், அது குறுக்கிடவும் நான் விரும்பல நான். ஆனால் இந்த விஷயத்துல பொறுப்புணர்வோடு செயல்பட்டாரா இல்லை வரவேற்கணுமா இல்லையா?
முதல்வருக்கு தகவல் போகுது. முதல்வருக்கு தகவல் போனோன்னா செந்தில் பாலாஜி தொடர்பு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்கிறாங்க. அடுத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணியன் தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து கரூருக்கு போங்க, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, 15 பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க, மக்களை பாதுகாக்க நீங்கள் போங்கன்னு அவருக்கு உத்தரவு போடுறாரு. முதலமைச்சராக இருக்கிறவர் அவர் கடமை உணர்வை ஆற்றாருங்க. அடுத்து வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர், எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் தஞ்சாவூர் போயிட்டு இருக்கிறேன்னு. உடனே அந்த இதை ரத்து பண்ணுங்க, நீங்கள் வந்து கரூருக்கு போங்க அப்படின்னு முதல்வராக இருக்க சொல்கிறாரு. அப்புறம் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்கிறாரு, என்ன நடந்ததுன்னு கேட்டறிகிறாரு. அடுத்து வந்து எஸ்பியை கேட்குறாரு என்ன பிரச்சனைன்ட்டு, அவங்க தகவல் சொல்கிறாங்க. உடனே ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து உடனடியாக நீங்கள் அங்கே போங்க, பிரச்சனை பாருங்கன்னு சொல்றாரு. ஒரு தமிழ்நாடு அரசு என்ன செய்யணுமோ முதல்வர் என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கிறாருங்க. அதுல விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்லையா? மற்றபடி நீங்க திமுக மீது குற்றம் சாட்டுறீங்க, செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுறீங்கன்னா ஆதாரத்தை காட்டுங்க, நாம பேசுவோம். அதுக்குதான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. எங்க சிபிஐ விசாரணை வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் பீரங்கி வழக்குல எல்லாம் என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும்னு கேட்கறதுலாம் அதெல்லாம் நம்ம வந்து மறுக்க தேவையில்லை நான். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு மனிதனும் மனிதாபிமானம் உள்ளவன் இத்தனை பேர் சாவணும்னு விரும்ப மாட்டான், அதை கிரிட்டிசைசேஷன் பண்ண மாட்டான். அப்படி பண்ணா அவன் மனித பிறவே கிடையாது. சரிங்களா? இதுல போய் உள்நோக்கம் கற்பிக்கிறது வந்து ஏதோ அரசியல் உள்நோக்கமா தான் நான் பாக்குறேன். இறந்துட்டாங்க, இறந்திருக்க கூடாது, இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நம்ம பேசணுமே தவிர இதை வந்து அவரு தான் காரணம் இவரு தான் காரணம் இல்ல வந்து விஜய் தான் காரணம் இவ்வளவு பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படிலாம் விஜய் மேல நம்ம குற்றச்சாட்ட முடியாது. ஒரு விபத்து தான், விஜய் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எவ்வளவோ சம்பவங்களை நாம வந்து கோடிட்டு காட்டலாம். அரசு பயங்கரவாதத்தால் ஸ்டேட் டெரரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த இஷ்யூ எல்லாம் கையில் எடுத்தாங்க, பிரச்சனை எல்லாம் கையில் எடுத்து எப்படிலாம் நடந்ததுன்னு நாம பாக்குறோம். சரிங்களா? இப்போ விஜய் வந்து காலதாமதமா வந்தது காரணம். ஆனால் விஜய் காலதாமதமா வராருன்னு தெரிஞ்சு சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஒரே இடத்துல 1.5 வயசு குழந்தைய 3 வயசு குழந்தைய 10 வயசு குழந்தைய கண்ணு தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுடைய அறியாமை. புரியுதா இல்லையா? நம்ம அந்த இறப்புக்கு நம்மளும் காரணம், நம்மளுடைய அறியாமை ஒரு காரணம் இருக்கு. விஜய் தான் காரணம் இல்ல காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொறுப்பற்ற தன்மையா நம்ம வந்து பேசக்கூடாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. இந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுல அவ்வளவு அறியாமையில போய் இறந்ததுனால நமக்கு அந்த பொறுப்பு இருக்குங்க. அந்த பொறுப்பை உணராம நாம வந்து விமர்சிக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை தாவேக்கா நம்ம பிரச்சாரத்துல இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு, இது எப்படி சரி செய்ய முடியலன்னு சொல்லி திமுக மேல பழி சுமத்த பாக்குறாங்களா? அப்படி எடுத்துக்கலாம். இருங்க, நான் என்ன சொல்லுங்க, திமுக மேல அதாவது காரணத்தோட நீங்க சொன்னீங்க, பழி சுமத்துறது மட்டுமே உங்க நோக்கமா இருக்க கூடாது. பழி சுமத்துறதுல என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சான்று இருக்கு? அதான் சொல்லிட்டேனே, இப்படி 40 உயிர்களை கொல்லுகிற அளவுக்கு நடந்தா அவன் மனிதனே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்லங்க. நானு நீங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம் பண்ற மாதிரி திமுக தான் சொல்லக்கூடாது. நீங்க என்ன காரணம் சொல்லுங்க, திமுக எப்படி பண்ணுச்சுன்னு காரணத்தை சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்துங்க சரி, நீங்க நடந்து போச்சு இல்லைங்க, விபத்து நடந்து போச்சு இல்ல, இத்தனை நீங்க கட்சி நடத்துறீங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷ் ஆனந்தோ ஆதவர்ஜனோ சிடிஆர் நிர்மல்குமாரோ இன்னும் இடுக்க அடுத்த தலைவர் அந்த மாவட்ட செயலர் மதியழகனோ எங்கெங்க போனீங்க? நான் கேட்கறேன். மாவட்ட செயலர் நடந்து போச்சு இல்ல, அது இப்ப கைது பண்ணிருக்காங்க, நடந்து போச்சுங்க, பிரச்சனை நடந்து போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. விஜய் வந்து பதில் சொல்லாம கூட போறாரு. சரி, அவர் என்ன மன உளைச்சல இருந்தாரு, என்ன மன அழுத்தத்துல இருந்தாரு, சரி இன்னும் திரும்ப நாம போனா கூட்ட நெரிசல் நிறைய ஆயிடும், வேற ஒரு பிரச்சனை வேண்டாம் கூட தவிர்த்துக்கலாங்க. 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிற நீங்க மருத்துவமனைக்கு போயிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவங்க கூட இருந்திருக்கணுமா இல்லையா? அவசர சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கணுமா இல்லையா? மருத்துவரை சந்திச்சு பேசிருக்கணுமா இல்லையா? இல்ல கூட இருக்கிற அமைச்சர்களோட சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டுக்கணுமா இல்லையா? நீங்க யாருமே வரலையாங்க. உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்ல, அங்க வந்தா வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துரும் அந்த ஒரு எண்ணத்துல கூட இருக்கு. அது விஜய் நினைக்கிறது தப்பு இல்லைங்க. மக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி அப்புறம் வந்தவங்களே ஏன் குறை சொல்றீங்க? இப்ப நீங்க வரலங்க, நீங்க வரல, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோ அந்த லோக்கல்ல இருக்கிற வந்து செந்தில் பாலாஜியோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இன்னும் மற்ற கட்சி பிரமுகர்களோ பாக்குறதுக்கு விமர்சனம் பண்றீங்க. நீங்களும் பார்க்க மாட்டீங்க, பிரச்சனை ஆயிடும். மற்றவங்க வர்றதையும் நீங்க விமர்சனம் பண்ணீங்க, என்ன லாஜிக் இது? தர்க்கம் சரியில்லையா? என்னங்க எங்க மக்கள் வந்து உயிருக்கு போராடும் போது எந்த கட்சியா இருந்தாங்க? விசிகாவா இருந்தானா, பாமகவா இருந்தானா, பிஜேபியா இருந்தானா, இல்ல யார எதிரியா இருந்தாலும் ஒருத்தன் உயிருக்கு போராடும் போது அவனுக்கு பாதுகாக்கிறது ஒரு மனித பண்பு, மனித இயல்பு, மனிதாபிமானம் தானே. அதை தான் செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏங்க எங்க தலைவர் அன்றைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டார். ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதாவது எங்கள் தலைவர் வந்து வீட்டுக்கு வராருன்னா கடவுளே வராருன்ற மாதிரி எங்கள் கட்சி தொண்டர்கள் நினைப்பாங்க.
அப்படி நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் தலைவர். ஆனால் அந்த தலைவர் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணார். இன்னைக்கு ரத்து பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட வந்து ஒரு துயரம் நடந்திருக்கு, நாம் வந்து அந்த ராமநாதபுரம் சுற்றுப்பயணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போய் இறந்தவங்களுக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு சிகிச்சை பெற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன நடந்துன்னு கேட்டுட்டு வந்தாருங்க. அதுதானங்க மனிதாயமான, அதுதானே ஒரு தலைவர். இல்லை எனக்கு என்னென்ன இருக்க முடியுமா? இதுவெல்லாம் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. திமுக பிடிக்கல அப்படின்றதுக்காக எதையுமே பேசக்கூடாது. நீங்க திமுக சதி செஞ்சா காட்டுங்க, என்ன இந்த இந்த இடத்துல செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுங்க. நீங்க போலீஸு ஏடிஜிபியா இருக்கிற வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நாங்கள் இவ்வளோ போலீஸ் கொடுத்துருக்கோம், இந்த செஞ்சுருக்கிறோம், என்னென்னு செஞ்சுருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ மறுத்த சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன நியாயம் இருக்க சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன வந்து உண்மை அறியுமோ அதை சொல்லுங்கள். நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள், பேசுவோம். சும்மா வந்து வெறுமனே பண்ணக்கூடாது. எனக்கு என்னென்னா, நடிகர் விஜய் அவர்கள் நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க, நடிகர் மட்டுமல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டீங்க. தலைவர் ஆன பிறகு மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, சட்டம் சார்ந்து, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவதற்கான ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் செய்யணுன்றது எங்களுடைய கருத்து. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.